எக்கச்சக்க பெரிய பெரிய மீனுங்க வந்து செத்துடுச்சு. என்ன கிளைமேட்டுக்குனே தெரில. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை தெரியும், பிளாக் கலராக கப்பி ஃப்ரை. இது என்ன காரணம்னு தெரில. இதில் வந்து நாங்கள் இந்த பிளாக் கலர் டப்பில் விட்டுக்கிற எல்லா ஃப்ரையுமே அந்த டப்புக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுது. இதுங்க இதில் நிறைய குட்டி இருக்குது. இது உங்களுக்கு காட்டல, இங்கே பாருங்கள். பட் ஒயிட் கலரில் இருக்கிற டப்பில் இருக்கிற ஃப்ரைஸ் எல்லாமே ஒயிட்டாக இருக்குது. பிளாக் கலர் டப்பில் இந்த குட்டிங்கெலாம் கலர் இதுக்கேற்ற மாதிரி மாறிக்குதுங்க. நிறைய குட்டிங்க உள்ளே இருக்குது, கருப்பாக இருக்குது, நல்லா தெரில. இது பாருங்க, கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இது நாளைக்கா இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒயிட் ஆகிடும். டப்புக்கு ஏற்ற மாதிரி கலரு மாறுது. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட குட்டிங்க அந்த மாதிரி டப்புக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறி இருக்கா, இல்லை அதுதான் கலர் கிரேட் ஆகுதான்னு ஒன்றும் புரியல. இதில் இருக்கிற கோழி மட்டும் ஒன்று இருக்குது, மேல் செத்துட்ருக்கு. ஸோ என்கிட்ட வாங்கின எல்லாமே ஆல்மோஸ்ட் டெத். இப்போதைக்கு இது மட்டும்தான் இருக்குது. இது இருக்குது. இதில் ஒரு டம்போ ஏர் பேர் இருக்குது, அது ப்ரீடிங்காக இருக்குது. எப்போ குட்டி போடுன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட். ஃப்ரைஸ் எல்லாம் வந்துச்சு எல்லா. அதுக்கப்புறம் ஆல்பினோ வேறு வாங்கினேன் நான். அது உங்களுக்கு வீடியோ காமிச்சேன்னு தெரியல. வாங்கினது காட்டுறேன். பட் அது வந்து செத்து போச்சு அந்த பேரும். 250 லாஸ். கிளைமேட்டுக்கு ஃபிஷ் வந்து தாங்கலை. இல்லை இது பாருங்கள் பிளாக் கலர். ஆனால் இதெல்லாம் பிளாக் கலர்ஸே கிடையாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அது கலர் மாறிடுது. ஃப்ரைஸ் இப்போதைக்கு கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. 5 days ஃப்ரைஸ். இது பார்த்தா அப்படி தெரிதா பார்த்தீங்களா, குட்டியாக இருக்குது. இதில் எல்லாமே குட்டி போட்டுருச்சு. இதுலேருந்து குட்டிங்களாம் எடுத்து விட்டேன். இப்போ தூக்கி அந்த இதுக்கு கண்ணாடி தொட்டிக்கு மாற்றணும் இப்போ இந்த மீனுங்கள்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் வேறு எதுனா ஒரு விஷயத்தோடு பார்க்கலாம்.